ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியிலையும் தைத்துளை கரணத்திலையும் அதிகண்ட யோகத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்திலையும் இந்த குரோதி வருடம் பிறக்குதுங்க. உங்களுடைய கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பிறக்கிற அன்று கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கடக ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்துல சூரியன் குருவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்குது. இந்த வருடம் பிறக்கிற அன்று உங்களுடைய கிரக நிலைகள் இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது, ப்ளஸ் கோச்சாரத்தில் கிரக நிலைகள், இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதும் கரெக்டாக தான் இருக்குங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் அதை நம்பணும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனியில் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஏப்ரல் 30க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வருது. இது என்னென்னா உங்களுக்கு இப்போ ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷன்ஸில் இருக்குது, ப்ளஸ் குருவும் நல்ல உங்களுக்கு பாக்கியாதிபதியும் லாபஸ்தானத்துக்கு வராரு. ஆனால் இந்த அஷ்டமத்து சனி இருக்கேன்னு அதை மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. அதாவது எவ்வளோதான் ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த 2.5 வருஷமும் ஒரே மாதிரி ஒரே நாள் மாதிரியே என்னது போகாதுங்க. அதாவது கொஞ்சமாவது கேப் கொடுப்பாருன்னு சொல்கிறேன். சனி உங்களை கஷ்டப்படுத்துறதுலேருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அதாவது நீங்கள் நினைக்கணும், அதாவது நினைப்பு கிடையாது, நீங்கள் அதை நினைக்கணும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு வராரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, ப்ளஸ் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே நல்ல பிளேஸாக இருக்குது. குருவோடைய பார்வை இருக்கக்கூடியது நல்ல பிளேஸாக இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனியும் சேர்ந்து பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தில் இருந்து 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாருங்க. அப்போ 5ஆம் இடத்துக்கு அதிக வேல்யூ. ஏன் அப்படின்னா 5ஆம் இடம் தான் அதிர்ஷ்டம். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். ஆனால் அஷ்டமத்து சனி நடக்கும்போது என்ன அதிர்ஷ்டம் மட்டும் கேட்காதீங்க. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது நல்ல விஷயமாக தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எக்கனாமிக்கல் க்ரைசஸ், அதாவது எக்கனாமிக்கலாக கொஞ்சம் நீங்கள் டவுன் இவ்வளோ நாளாக டவுன் ஆகிருப்பீங்க. பட் ஆனால் இந்த டைம் என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வராமல் இருந்துச்சோ அது எல்லாமே ஆஃப்டர் ஏப்ரல் 30க்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக என்னென்னா நிறைய, அதாவது சனியோடைய பார்வைகள் இருந்து உங்களுக்கு மட்டப்படுத்தியிருந்தா கூட 11ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. அது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணும். தொழில் வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அல்லது ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த டைம் நல்லா இருக்குது. அதாவது லோன் போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருக்கணும். என்ன அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி லோன் போடணும். ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. தொழில் மூலிமா நல்ல வருமானமும் வரும், உத்தியோகம் மூலியமாகவும் நல்ல வருமானங்கள் வரும். உங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் சிறு சிறு தடைகள் வந்தால் கூட அந்த தடையும் மீறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு 11ல் இருந்து. அதுதான் ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும், கடக ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு வந்திருக்குங்க. அதாவது வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, அது இல்லாமல் ஜலராசிலையும் ராகு அமைப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய இது உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் உறுதியாக உண்டு. தொழிலுக்கும் சரி உத்தியோகத்துக்கும் சரி கிரக நிலைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் கவனம் தேவை, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உழைப்பு தேவை. நார்மலாக போடுறதுக்கும் இந்த காலகட்டங்களில் போடுறதுக்கும் என்னென்னா உங்களுக்கு அதிகமான உழைப்பு தேவை. ஏன் அப்படின்னா அஷ்டமத்து சனி நடக்குது இல்லையா? இப்போ சனியோடைய இது என்ன அப்படின்னா அதிகமான உழைப்பை போடும்போது அதுக்குண்டான பிளஸ்ஸிங்கும் அவர் கொடுத்துருவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பே இதுதான். ஏன்னா இவர் நல்லவர் அப்படிங்கிறதுனா அப்போ அதுக்குண்டான விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதுதான்
கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து இந்த சென்டிமெண்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எது கரெக்ட் அப்படின்னு உங்களுடைய அறிவுலேருந்து யோசிங்க. பொதுவாகவே ஒரு விஷயம்னா ஈஸியாக இலகுன மனசு உங்களுக்கு. ஈஸியாக உடனே அதை போய் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு வந்து கொஞ்சம் பிளெஸ்ஸிங் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்னென்னா அதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதனால நீங்கள் யோசிக்கிறது ஹார்ட்லேருந்து யோசிக்காமல் பிரெயின்லேருந்து யோசிங்க. அப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் டபுள் மடங்கு, அதுக்குண்டான ப்ராஃபிட்டும் உங்களுக்கு பல மடங்கு கிடச்சிரும். அதுக்காக இதை சொல்கிறேன். அதே மாதிரி கமிட்மெண்ட்டு யாருக்குமே கொடுக்காதீங்க. 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ கமிட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றவே முடியாது. இன்றைக்கி இந்த அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு வாயை திறந்து சொன்னீங்க, போச்சு, உங்களுக்கு அந்த அமௌண்ட் லாக் ஆகிடும், வராது. ஸோ அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஒரு டேட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த விஷயம் கமிட்மெண்ட் கொடுக்காம நான் எப்படி மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை எப்படியாவது மேனேஜ் பண்ண பாருங்கள். நீங்கள் சொல்லலைன்னா கூட அதை கொண்டு வந்து கொடுத்துட முடியாது. நான் சொன்னால் தான் அதை வந்து சனி வந்து வேணுக்குன்னே பிடிச்சிட்டு வைப்பார். ஸோ கிரகங்களை எதிர்த்து போராடக்கூடாது, அவங்களோட வழியிலே போயிடணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். முயற்சிகள் நிறையா போடணும். 3ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்கு. உங்களோட முயற்சியை கேதுவோடைய வேலை தடை பண்ணுறது. அப்போது 3ஆம் இடம் முயற்சி. அப்போ நீங்கள் எந்த முயற்சியுமே பண்ண முடியாமல் சோம்பலாக மனச்சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் அவரோட வேலை. பட் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் செவி சாய்க்கக்கூடாது. கூடுதல் முயற்சி. குருவும் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த பிளெஸ்ஸிங் இருக்குது. ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதை விட 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா குருவோடைய ஆசீர்வாதம், ஒரு தெய்வ உபாசனை, இது எல்லாமே உங்களுக்கும் தெய்வ அனுகிரகம் உறுதியாக உண்டுங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக இந்த கோயிலுக்கு போகணும், லாங்காக ட்ராவல் பண்ணி போகணுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு முடியாமல் போயிருக்கும். பட் ஆனால் உறுதியாக உண்டு. உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகக்கூடியது, புனித யாத்திரை பண்ணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைம். அஷ்டமத்து சனின்னு மட்டும் யோசிக்காதீங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து 7 சனி, அஷ்டமது சனி, அர்த்தாஷ்டமது சனியில் தான் எல்லா விஷயமும் அவங்களுக்கு நடந்திருக்கு. அது பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுடைய எஃபர்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜெயிச்சதே இல்லை, நிறைய தோல்விகளை தான் சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம், இந்த குரோதி வருடத்தில் மிகப்பெரிய லெவலில் உங்களோட வெற்றி இருக்கும். அது மிகப்பெரிய லெவலுக்கு உங்களை உயர்த்திட்டு கொண்டு போய் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டமத்து சனிலாம் கவலைப்படாதீங்க. பொதுவாக சனியோட அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ராகு, கேது, அதுக்கு அடுத்தது வந்து சனி, இவங்களுடைய ஆதரவுலாம் இருந்தால் தான் அரசியலில் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சனி வந்து அஷ்டமத்தில் இருந்தால் கூட 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்த்துட்றாரு. அப்போ வந்து என்னென்னா பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு. சனியோடையது தான் பொதுமக்களுடைய ஆதரவு. அதனால் உங்களுக்கு அமைப்புகள் உறுதியாக உண்டு. நல்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அஷ்டமத்து நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுறாதீங்க. நம்ம எதுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. இறங்கி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். சனி 2ஆம் பார்வையாக வாக்கு ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு. அதாவது எப்போல்லாம் சனி 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போய் அது ராங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நெகட்டிவ் இம்ப்ரெஷனும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக, கூடுதல் கவனத்தோடு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பேசணும். ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா குருவோடைய பார்வை 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்துக்கு இல்லைங்க, சனியோடைய பார்வை மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் அழுத்தி சொல்கிறேன். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ராகு 9ஆம் இடத்துல இருக்குது, சனி அஷ்டமத்தில் இருக்குது, 3ஆம் இடத்துல கேது இருக்குது. இது எல்லாமே என்னென்னா ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனாக தான் உங்கள் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, எனக்கு பப்ளிசிட்டி போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா ஒரு மார்க் உங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படின்னா அது லைஃப் லாங்காக இருக்கும். அஷ்டமத்து சனியில் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் மூலியமாக தான் உங்களை பிரபலியமே படுத்தும். பட் ஆனால் அது எனக்கு ஓகே அப்படின்னா வாய்ப்புகள் எப்படியாவது கிடச்சா போதும்னா உறுதியாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது மூலியமாகவும் பிரபலியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி சொத்துக்களில் இருந்த உயில் சொத்துக்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் கேஸ் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் ஜெயிக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த உயில் சொத்து வரும், பினாமி சொத்து வரும் இந்த அஷ்டமத்து சனியிலையும். ஏன்னா உங்களுக்கு குருவோடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு இருக்குது. அதனால் திடீர்னு என்னன்னா 9ஆம் இடத்துலையும் ராகு இருக்குது. யாரோ ஒருத்தங்க பணத்தை வந்து உங்கள் பேரில் பினாமி ஆக்கிடுவாங்க, உங்களே பினாமி ஆக்கிடுவாங்க. வேற ஒரு பணம் உழைக்காத
வருமானம், அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா புதையல் அப்படின்னு சொல்கிறேன்னா மண்ணுக்கடியில் தோன்றது கிடையாது. புதையல்னா உழைக்காத வருமானம் தாங்க. ஸோ அப்போ என்னென்னா பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு விஷயம் செஞ்சுருப்பீங்க, அது லாட்ரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும், உயில் சொத்துக்கள் வரும், அதாவது குழந்தையே இல்லாமல் இருப்பாங்களா அவங்களோட சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. கல்யாண பிராப்தம் உறுதியாக உண்டு. திருமணம், அதாவது லவ் மேரேஜுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறாரு. அப்போ என்ன அப்படின்னா திருமணம் 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அதை ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஏன்னா கம்யூனிகேட் தான் 3ஆம் இடம். அதை குரு பார்க்குறாரு. கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். அது திருமணத்தில் போய் உறுதியாக முடியும். உங்களுக்கு பூரண ஆசீர்வாதம். குரு வந்து எப்போல்லாம் வந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரோ கோச்சாரத்தில், அந்த டைமில் போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே என்னது உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆனவங்க அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டுங்க. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் உண்டு. ஏதாவது குழந்தை அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உறுதியாக சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல முன்னேறக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. 9ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காருங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் ரீதியான விஷயங்கள், திடீர்னு வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் தான் போட்டுட்ருப்பீங்க, அது பெரிய லெவலில் சேல்ஸ் ஆகும். உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட அனுசரணை பண்ணி அவங்களோட ஆதரவை தேடிக்கணும். இல்லை அப்படின்னா ஒருத்தருனாலே உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. இந்த அஷ்டமத்து சனி என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் ரீதியாக உங்களால் வந்து போக முடியாத அளவுக்கு கொடுத்துரும். திடீர்னு ஒரு தலைவலி, காய்ச்சல். ஆனால் இன்றைக்கி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா திடீர்னு ஒரு குடும்பத்தோட ஆதரவு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடச்சிரும் இல்லையா? ஸோ இது குடும்பத்தோடைய ஆதரவை தேடிக்கங்க. கணவன் மனைவி வந்து அனுசரணையாக செல்லக்கூடிய காலகட்டம். ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய சொத்துக்கள் வந்து சேரும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களும் சேரும். 9ஆம் இடத்துல ராகு இருக்கனால முக்கியமாக தாய் தந்தைக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் உடனே டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். மருத்துவ செலவு உறுதியாக உண்டுங்க. சின்ன சின்னதாக நடக்குங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸு எதுவாக இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட் போடும்போது ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். பொதுவாகவே கடக ராசிக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 12 கூடையவர். அவர் பெருசாக நல்லது செய்ய மாட்டார். ஸோ அதனால் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்போது சனியும் அஷ்டமத்து சனியாக இருக்கும்போது யோசிக்க விடாது. அதையும் தாண்டி நீங்கள் யோசித்தா மட்டும்தான் சக்ஸஸ்ஸு. பொதுவாகவே கடகராசி வந்து யாரை நம்புகிறாங்களோ அவங்க மூலியமாக ஏமாற்றங்கள் உறுதியாக உண்டு. ஏன்னா புதன் அவங்களுக்கு நல்லவர் கிடையாது. அதனால் அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் படித்து பார்த்து பண்ணணும். உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா ஒரு நல்ல லாயரை பார்த்து லீகல் ஒப்பீனியன் வாங்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. வளர்ச்சிகள் எப்போல்லாம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளும் கூடவே வரும். அதெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ அதனால் உறுதியாக நீங்கள் என்ன செய்யணும், படித்து பார்க்காம எதுலேயும் கையெழுத்து போடக்கூடாது. ஏன்னா கையெழுத்து போடுறது 3ஆம் இடம், அங்கே கேது வந்து உட்கார்ந்துருக்கு. அதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்துட்டாலே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். நல்லா சம்பாதிக்க முடியும். நீங்கள் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சுருந்தீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்து கொஞ்சம் அதிகமான எஃபர்ட்டை போட்டிங்க அப்படின்னா அவங்கவுங்களுடைய டேலண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 10,000 ரூபாய், 1 லட்சம், 1 கோடி எவ்வளோ வேணால் வரும் உங்களுக்கு. ஏன்னா கடகராசிக்கு இந்த குரோதி வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அமைப்புகளே இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்கள் தான் வந்து ரொம்ப கொடி கட்டி பறக்கக்கூடியது. கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீட்லேயும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் இருக்கோ அதை எல்லாமே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.